அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டால் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ அண்மையில் வந்து ஒரு எம்பி அர்ச்சுனன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து திறநிதியை பற்றியும் செல்லமேன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அந்த பையனோட படிக்கக்கூடிய படிப்பை பற்றியும் ஒருத்தர் கருத்து வந்து சொல்லியிருந்தாரு. முக்கியமாக திறநிதியை திரட்டி அவர் மகனை கொண்டு போய் அமெரிக்காவில் படிக்க வைக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அது கருத்து தவறுங்கிறது நமக்கு தெரியும். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து உங்களோட இப்ப அவர் வந்து விஜய் ரசிகரா இருக்கிறதுனால அவரு வந்து ஒரு தற்குறியாத்தனமானதான் பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அவர் என்ன கருத்தை பதிவு பண்றாருன்னா, சீமானோட சொந்த மகன் அப்படின்னு பதிவு பண்றாரு. அந்த இடத்துல பிள்ளைய அங்க இருந்து ஆரம்பிக்குது. அது வந்து அவரோட துணைவியாரோட அக்கா மகன் அதே வந்து அவருக்கு இன்னும் தெரியல, சீமான் பையன் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து அவர் படிக்கிற பள்ளி தான் அமெரிக்கன் பள்ளி. அது வந்து அமெரிக்கன், அந்த பள்ளியின் பேரு அமெரிக்கன் பள்ளின்னு ஆரம்பிக்கும், இன்டர்நேஷனல். அது வந்து ஒரு தனியார் பள்ளி. அது வந்து எங்க இருக்குன்னா அமெரிக்கால இல்ல, சென்னையில தான் இருக்கு, தரமணில இருக்கு. ஆமா. அப்படிங்கும் போது இவருக்கு வந்து அது குறிப்பிடக்கூட அவருனால முடியல, அமெரிக்கால படிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு திறநிதி அப்படின்னு அவர் வந்து சும்மா இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா போற போக்குல அடிச்சுட்டு போறாங்க. நம்ம திரள்நிதினா என்ன, இது யாரு வாங்காம இருக்காங்க? நாங்க ஒண்ணு திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மில்லுலையும் ஏறி போய் நீ எனக்கு 2 கோடி கொடு, எனக்கு 3 கோடி கொடு, நீ 3 கோடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நாங்க யாரும் கொள்ளடிக்கல. நாங்க பிச்சை எடுக்கிறோம், மக்கள்கிட்ட போய் உண்டியல் குடுக்குறோம். கம்யூனிஸ்ட் ஒரு காலத்துல உண்டியல் குடுக்குனாங்க. ஆனா எல்லா கம்யூனிஸ்டும் இப்ப வந்து உண்டியல் கொடுக்குறாங்களா? இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு இது ஜெயிச்சு அவங்க எல்லாருமே அதுல வர காசுல அவங்க எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டாங்க. இப்ப எவனும் கம்யூனிஸ்டா இல்ல. அது ரெண்டாவது விஷயம், அது இன்னொருக்கா பேசுவோம். அப்போ நாங்க வந்து மக்களிடம் போய் சென்று எங்கள் கொள்கையை கூறி அவர்களிடம் இருந்து நிதியை பெற்று கட்சியை நடத்துகிறோம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த திரள் நிதியை வாங்கி நீங்க ஏன் வந்து பள்ளி மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணல? இப்ப விஜய் வந்து பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் 1000 கொடுத்தா 2000 கொடுத்தா, நாங்க ஒன்னும் பள்ளி மாணவர்களுக்காக உதவி பண்ண, நாங்க பலது பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட கட்சியில இருக்க ஆட்கள் கல்லூரி வச்சிருக்காங்க. அந்த கல்லூரியில நாங்க வந்து சேர்த்தி அவங்களுக்கு இலவசமா கூட நாங்க படிக்க வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை யாருமே அதை வந்து கவனிக்கிறது இல்லை. எங்க கிட்ட அந்த அளவுக்கு நிதியும் இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப அண்ணன்ல இருந்து எல்லாருமே கட்சியில இருக்க எல்லாருமே அவங்க கையில இருந்து அவங்க உழைப்புல இருந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 2000 ரூபாய் கட்சிக்கு நிதியா போட்டு அந்த நிதியில என்ன அவங்கனால ஒரு நிகழ்வு நடத்த முடியுமோ அந்த நிகழ்வு நடத்துறாங்க. இன்னொன்னு வேட்பாளர்னால என்ன போன முடியுமோ அந்த இதை போடுறாங்க. வெளிநாட்டுல இருந்தும் இதே தான். இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு 40,000 ரூபாய் ஒரு தோழர் சம்பாதிக்கிறாரு, ஒரு அண்ணன் சம்பாதிக்கிறாங்க, ஒரு அக்கா சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல வந்து ஒரு 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க. சும்மா ஒண்ணு நாங்க வந்து அதாவது ஒரு கம்பெனியில போய் நீ ஒரு 5,000 ரூபாய் கொடு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இல்லைன்னு உங்க கம்பெனி எல்லாம் பண்ணிடுவோம். அப்படி இல்லை. நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றோம். தமிழ்நாடை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று முன்மொழிகின்றோம். தமிழர்கள் முன்னேற வேண்டும் என்று கனவு காணுகின்றோம். தமிழர்கள் அதாவது மற்ற மாநிலத்தை விட தமிழ் மாநிலம் முன்னிலை ஆக வேண்டும். நாங்கள் தற்சார்பை முன்மொழிகின்றோம். ஒவ்வொரு தமிழ் இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சவுதி அரேபியா, ஒரு அரேபியன் கண்ட்ரியை வச்சுக்கோங்க. அரேபியன் கண்ட்ரியில என்ன பண்றாங்க, அரேபியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மாதமான ஒரு தொகை தராங்க. அதாவது ஒரு குடும்பத்தினர் ஒரு வேலைக்காரன் வச்சுக்கிட்டா கூட அந்த வேலைக்காரனுக்கு சேர்த்தி தொகை தரான் ஒரு அரேபியன் கண்ட்ரியில. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப எங்க கனவுப்படி இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா இப்ப எங்க கனவுப்படி இருந்தா தற்சார்பு வாழ்க்கையில நாங்க கொண்டு போயிருப்போம். அப்படிங்கும் போது நாங்க முன்மொழிஞ்ச மாதிரியேவும் அரசு வேலை கிடைச்சிருக்கும். உழவர் குடிக்கும் அரசு வேலை அதாவது அரசாங்கமே நடத்தும் போது அரசாங்கம் இதே அரேபிக் கண்ட்ரி மாதிரி அரசாங்கமே எல்லா குடும்பத்துக்கும் பணம் தந்திருக்கும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு நிதி கிடைச்சிருக்கும். அப்ப அந்த இதுக்கு ஈக்குவலா இப்ப ஒண்ணுமில்லாத பாலைவனத்துல அவன் வந்து நெல் விளைய வைக்கிறான், காய்கறி விளைய வைக்கிறான், எல்லாமே விளைய வைக்கிறான். எல்லா கனிம வளமும் இருக்கிற இந்த நாட்டுல ஏன் நம்மளால எதுவும் பண்ண முடியல? அந்த கேள்வி யாருனாலையும் கேட்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க சிந்திக்கிற திறன் இல்லை. ஏன்னா எல்லாமே இலவசத்துல கொண்டு வந்து கொடுத்து 1000 ரூபாய் இந்த இலவசம், 2000 ரூபாய் இலவசம் அப்படின்ற மக்களை வந்து கையேந்திர நிலைமை கொண்டு போய் அவன் தள்ளதுனால அந்த ஒரு நிலையில அந்த அரசாங்கம் கொண்டு போய் விட்டதுனால இத்தனை ஆண்டு காலம் அவங்களை கொண்டு போய் விட்டதுனால இந்த 2500 ரூபாய் இலவசம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிம்பமா வந்து நின்று, அதாவது 2500 ரூபா மாதம், 2500 ரூபா படிச்ச பட்டதாரிக்கு ஒரு 4000 ரூபா அப்படின் போது 4000 2000 6500 ரூபா மாதம், 6500 ரூபா ஒரு வீட்டுக்கு வரும்போது அவன் வந்து அந்த கனவுக்கு போயிட்டான்.
இப்போ இன்னொரு கனவு என்ன போயிட்டான்னா மாசம் 6500 வந்துருது, வாங்குறோம், நேரா டாஸ்மார்க் போறோம், இந்த 6000 ரூபாய் செலவு பண்றோம், திருப்பியும் 6000 ரூபாய் மாசம் வரும், திருப்பியும் போறோம். அந்த சூழ்நிலைக்கு மக்கள் வந்து மாறி அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதை வந்து நம்ம மாத்தணும். அந்த இதுல போடுறோம். நாங்க வந்து அதாவது திரள் நிதின்றது மக்களிடம் வாங்கி மக்களுக்காக போராடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற இதுக்காக நாங்க வச்சிருக்க ஒரு இதுதான் திரள் நிதி. திரள் நிதின்றது யார்கிட்டையும் நாங்க கொள்ளையடிக்கல, யார்கிட்டையும் போய் நாங்க மிரட்டல, யார்கிட்டையும் போய் நாங்க எதுவும் பண்ணல. நாங்க கையேந்திரம், மடிப்பிச்சை இயந்திரம் மாதிரி தான் நாங்க கையேந்திரம். எதுக்காக இயந்திரம்னா மக்களை விழிப்புணர்வு. நாங்கள் போராளிகள், போராடுவது எங்கள் கடமை, அதை நாங்க செய்யறோம். அதுக்கு ஒரு தொகை வேணும், அதுக்காக மக்களிடமே இயந்திரம், மக்களுக்காக தான் இருக்கிறோம். அதனால நாங்க சோர்வடையாம நாங்க அந்த பணியை தொடர்ச்சியா செய்யறோம். வந்து அவரு அடுத்து என்ன கேள்வி வருதுன்னா, திரள் நிதியை வாங்குறீங்க, நீங்க செலவு பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவதூறாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த திரள் நிதியை வாங்கி உங்க அண்ணன் தானே சொகுசா இருக்காருன்னு ஒரு கருத்து முன் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த தேர்தல்ல நீங்க திரள் நிதியை எப்படி எல்லாம் பயன்படுத்துனீங்க, இந்த குற்றச்சாட்டுக்கான பதில் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? இது வந்து நாங்க வந்து மாதம் எங்களுக்கு என்ன தொகை வந்ததுன்னு எங்களோட ஆன்லைன்ல நீங்க போய் எங்க வெப்சைட்ல நீங்க இணையத்துல போய் நீங்க தட்டுங்க, நாம் தமிழர் கட்சி தட்டுங்க. நாங்க எவ்வளவு தொகை 1 ரூபா முதல் கொண்டு எல்லாமே அதுல வந்துடும். நீங்க கட்சியோட இது எல்லாமே நாங்கள் வந்து விஜய் இப்ப சொல்றாப்ல நாங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாப்ல. நாங்க முதல்ல இருந்தே அப்படிதாங்க இருக்கிறோம். கட்சியில ஆரம்பத்துல இருந்தே நாங்க அதாவது எங்களோட வரைவுலையும் நாங்க வெளிப்படையான ஆட்சி அமைப்போம் நாங்க சொல்றத நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எங்களோட ஒவ்வொரு 1 ரூபாய் முதல் கொண்டு எங்களை யார் காசு கொடுத்தாங்க அழுத்தம் திருத்தமா கேக்குறேன்னா, திறநிதிங்கிறது அண்ணன் சீமானுக்கு சொகுசு வாழ்க்கைக்காக போகிறது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கட்சியில வேலை செய்யறவங்களுக்கு திறநிதி கொடுக்கப்படுதா இல்லையா? ஏன்னா இந்த தேர்தல் அனுமதி சந்திச்சிருக்கீங்கல்ல, அதுல சொல்லுங்க. இல்ல அது வந்து வாங்குறோம், திறநிதி மக்கள் கிட்ட வாங்குறோம், மக்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. அது அண்ணனுக்கு மட்டும் தான் போகுதா? என் கேள்வி இல்ல அப்படி இல்ல. இப்ப வந்து ஒரு போராட்டம் நடத்துறோம், இந்த மாதிரி மீட்டிங் போடுறோம், நாங்க பயன்படுத்துறோம். அதாவது இப்போ அதாவது நீங்க கேக்குற கேள்வி சரியானதுதான். இந்த தடவை கொடுத்த நிதின்னு இல்ல, ஒவ்வொரு தடவை தேர்தலுக்கும் திரள் நிதி நாங்க எடுக்கிறோம். கட்டுத்தொகைன்னு ஒண்ணு இருக்குது, 10,000 ரூபாய் வந்து கட்டுத்தொகை இருக்குது. எல்லா வேட்பாளர் நாங்க நிறுத்துறவங்க எல்லாருமே கோடீஸ்வரம் கிடையாது, எல்லாருமே மக்கள் கிட்ட இருந்து வந்தவங்க. எத்தனையோ பேர் வந்து தினக்கூலியில இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கட்டுத்தொகை எங்க இருந்து? இப்போ நாங்க எங்க இருந்து எங்க கை காசு போட்டு ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் போட்டு அவங்க கூட சுத்த முடியும், உணவு ஏற்பாடு பண்ண முடியும். அப்ப கட்டுத்தொகையும் சேர்த்தி எங்களால் பண்ண முடியாது. அப்போ ஒரே இடத்துல ஒரு நிதியை குவிச்சா மட்டும்தான் இந்த 234 தொகுதியில எந்த இடத்துல தொகை பற்றாக்குறையா இருக்கு, எந்த இடத்துல தொகை எச்சா இருக்கு, அந்த இதை வந்து பிரிச்சு சமமா இதை பங்கீடு பண்ண முடியும். எப்படி பயன்படுத்துறீங்கிற அர்த்தம் எனக்கு புரியுது. என் கேள்வியே அதவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். திறநிதி மொத்தமா அண்ணனுக்கு தான் போகுது, அதுக்கான பதில் தான் இது. என்ன வந்து ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, ஏன் மகனை கொண்டு அமெரிக்கால படிக்க வைக்கிறாரு, அவர் இன்னோவா கார் வச்சு சம்திங் கார் வச்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது வந்து அதுக்கான நேரடி பதில் இல்ல. இது வந்து திமுக ஆட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. குண்டுச்சட்டியில தான் குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ணன் இந்த கார் எப்படி வந்துச்சு, அண்ணன் வந்து இதுக்கு பல தடவை வந்து சொல்லியாச்சு, இந்த காரு யாரு கொடுத்தாங்க, இந்த கார் எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு அண்ணன் பல காணொலி அண்ணனே விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம திரள் நிதினா நாங்க இதுதான் எங்களுக்கு வர தொகையை நாங்க பிரிச்சு பங்கிட்டுக்கிறோம். எங்க தேர்தல்ல நீங்க அப்படிதான் பண்ணீங்களா? எல்லா தேர்தலும் இதுதான் பண்றோம். இல்ல கடந்த தேர்தல்ல நீங்க அப்படிதான் பண்ணீங்க. ஆமா, அதுதான் எல்லா தேர்தலும் எங்களுக்கு வர நிதியை நாங்கள் பிரித்து யாருக்கு தேவைப்படுகிறதோ அங்க கொடுக்குறோம். அண்ணனுக்குன்ட்டு அண்ணன் வச்சுக்கிறக்கு இல்ல, அண்ணனே வந்து கடனாளியா தான் இருக்கிறாப்ல. அண்ணன் வந்து வெறும் காருக்கு இப்ப பெட்ரோல் போடுறதுனாலும் கடந்த வருடங்கள் எல்லாமே வந்து கட்சியிலேயே நிதி இல்லாம எல்லா தொகுதியிலையும் தலைமை அலுவலகத்துக்கு கட்டுறதுக்கு நம்ம நிதியை சேகரிச்சு கொடுத்த காலங்கள்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அதாவது கட்சிக்கு உள்ளார வந்து பார்த்தாதான் கட்சியில நிதி இருக்கா இல்லையா, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். வெளியில இருந்து அதாவது திமுக ஐடி விங்கோ இல்ல அதிமுக ஐடி விங்க எடுத்து பரப்புற அவதூறுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியில வந்து பயணிச்சு நீங்க உண்மை நிலையை கண்டறிஞ்சா மட்டும்தான் அந்த உண்மை என்ன அப்படின்றது. வெளியில இருந்து பேசினா எல்லாமே அப்படிதான் தெரியும், காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்ல வரீங்க. ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப ஆக்கப்பூர்வமான பதில்கள் கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி.